ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தூத்துக்குடியில நடந்த சம்பவம், சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சட்டசபையில் இன்றைய கேள்வி பதில் நேரத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், குற்றங்கள் நடக்கவில்லை என கூறவில்லை, நடந்துள்ளது. நடந்த சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். உங்களைப் போல டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என கூறவில்லை. அதிமுக ஆட்சியில் நடந்த தூத்துக்குடி, சாத்தான்குளம் சம்பவங்களை மறந்துவிடக்கூடாது என பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது தைரியம் இருந்தால் எனக்கு பதில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், இப்படி ஓடுறீங்களே என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தூத்துக்குடியில நடந்த சம்பவம், சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தில் தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? ஆனால் பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் வெளியேறினர். வெளியே வந்து இது தொடர்பான கேள்விக்கு பழனிசாமி பதில் கொடுத்தார். அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம். அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க, நாங்கள் இவ்வளவு திட்டம் உங்களோட அதிகமாக பரவாயில்ல. அதிமுக ஆட்சியில் 50 கொலை, எங்கள் ஆட்சியில் 45 கொலை. ஏங்க இது ஒரு ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம்? ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர். எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்? இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும்? சிந்திச்சு பாருங்க. இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா? இல்லைங்க. மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது. எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. குற்றம் நிகழாமல் பார்த்து கொள்வதுதான் அரசுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுக்கிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம், எப்படி வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிந்து அவலங்களை இனி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டேன். என்ன பதில் கழிச்சு விட்டார் இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது? நீங்கள் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. இவ்வளோ நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? தனிப்பட்ட முறைன்னு சொல்கிறார். இதை வருஷம் முறை தாங்க சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு? அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்கிறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டியது? இதை எப்படி தடுக்கப்படுவது? அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்கிறாரா? இல்லையே. நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னால் இந்த அரசாங்கம் காலியாயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனால தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனால தான் நாங்கள் வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம்.